ஹாய் மக்களே, நான் கணேஷ். நீங்கள் பார்த்துருக்க சேனல் ருப்பி 360. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஃபின் நியூஸ் எபிசோட் 4 வந்து பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து யூபிஐ வந்து சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இதுக்கப்புறம் யூபிஐ ஐடியில் வந்து ஆல்ஃபா நியூமெரிக் கீ தான் வந்து யூஸ் பண்ண முடியும். அதாவது வந்து லெட்டர்ஸ், அதுக்கப்புறம் நம்பர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் February 1க்கு அப்புறம். ஸோ அதுக்கப்புறம் யாராவது நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு எதுவும் சென்ட் ஆகலை அப்படின்னா, உங்கள் ஐடி வந்து இன்வேலிடாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் வந்து சிம்பிள்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி டாட் யூஸ் பண்ணுறது, அட்டு வந்து உங்களோட அந்த ஐடியில் யூஸ் பண்ணுறது. அட்டு வந்து செப்பரேட்டாக பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. இப்போ வந்து உங்கள் யூபிஐ ஐடி அட் ஓகே ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னு இருக்குன்னா அது ஓகே. பட் உங்களோட யூபிஐ ஐடியிலே வந்து சிம்பிள்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து மாற்றணும். February 1க்கு மேலே அப்படி இருக்க அக்கௌண்ட்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகாது. ஸோ நீங்கள் ஏதோ பேங்க் சைடு ப்ராப்ளம்னு நினைக்காம ஐடி மாற்றி பார்த்து அதுக்கப்புறம் சென்ட் பண்ணி பாருங்கள், சென்ட் ஆகும். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து இந்த டோல்கேட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடலை வந்து கொண்டு வராங்க. எப்படி நம்ம 1 இயர்க்கு அந்த மாதிரி சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுறோம், இப்போ யூடியூப்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுமாதிரி வந்து டோல்கேட்டில் வந்து ஈச் டைம் பே பண்ணுறதுக்கு பதிலாக இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கார்ஸ்க்கு மட்டும்தான், எல்லா வெஹிக்கல்ஸ்க்கும் வந்து அந்த மாதிரி கொண்டு வரல. வெறும் ப்ரைவேட் கார்ஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி வருஷத்துக்கு வந்து 3000 ருபீஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க எல்லா டோல்லையும். அதே மாதிரி நீங்கள் 15 இயர்ஸ்க்கு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா 30,000 வந்து வரும். முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா, ரெகுலராக வந்து ஒரு டோலில் போயிட்டே வராங்க அப்படின்னா, அவங்க வந்து பாஸ் மாதிரி வாங்கிப்பாங்க. இப்போ பஸ் பாஸில் வாங்குறோம்ல 1 மந்த்துக்கு 1 இயருக்கு. ஸோ அது மாதிரி பாஸ் மாதிரி வாங்கிப்பாங்க. 1 மந்த்துக்கு 340 ருபீஸ் வந்து இருக்கும் டோலில். ஸோ இயர்லி பார்த்தீங்கன்னா 4080 ருபீஸ் வந்து சார்ஜ் ஆகும். ஸோ இப்போ வந்து இவங்க சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் இயர்லி வந்து 3000 அந்த பேஸில் கொண்டு வராங்க. பட் இது வந்து ப்ரைவேட் கார்ஸ்க்கு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி லாரி போகுது, ஸோ அது மாதிரி இதுக்கெலாம் வந்து சொல்லலை. இன்னும் வந்து எதுவும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை. இப்போதைக்கு நியூஸ் தான் வந்து வந்திருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹைவேஸ் அண்ட் ரோட் டிரான்ஸ்போர்ட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து 2019 to 20 அந்த டைமில் வந்து டோல் வழியாக கலெக்ட் பண்ண அமௌண்ட் வந்து 27,000 கிட்ட வந்து க்ரோர்ஸ் கிட்ட வந்து வருது. ஸோ 2023-24 போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 64,000 க்ரோர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ரெவன்யூ வந்து ஹையராக போயிருக்கு. ஸோ இதில் வந்து இந்த கார்ஸ்லாம் போகுது இல்லையா, ஸோ அதோட பர்சன்டேஜ் ரெவன்யூவில் வந்து 26% தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணுறதுனால பெரிய ரெவன்யூ வந்து குறையாது அப்படின்னு சொல்லி யோசிச்சு வந்து பண்ணியிருக்காங்க. எல்லா வெஹிக்கிளுக்கும் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் அதை பற்றின நியூஸ் எதுவும் வரல, இன்னும் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணல. இப்போ இந்த டோலில் வந்து வெறும் ப்ரைவேட் கார்ஸ்க்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹை அண்ட் கார்ஸ்லாம் வந்து ரிச்சாக தான் இருப்பாங்க. நாங்கள் மிடில் கிளாஸ்க்கு வந்து விலக்கு தரோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பேசுகிறாங்க. இது வந்து இன்ஃபோசிஸில் வந்து இந்த மைசூர் கேம்பஸ் வந்து இருக்குது. அங்கே வந்து 700 எம்ப்ளாயிஸை வந்து லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு. இது என்ன அப்படின்னா, ரூடாக வந்து நடத்தியிருக்காங்க, ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணியிருக்காங்க, எதுவுமே முன்னறிவிப்பு இல்லாமல் நோட்டீஸே இல்லாமல் வந்து வெளியில் தள்ளியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து யூனியன் சார்பாக வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த யூனியன் யார் அப்படின்னா, பேசிக்காக வந்து இப்போ பேங்க்ஸ்க்கு வந்து யூனியன் இருப்பாங்க. எல்லா இதுக்கும் நம்ம யூனியன்லாம் படத்துலலாம் பார்த்துருப்போம். யூனியன் எப்போவுமே வந்து எம்ப்ளாயிஸ்க்கு சாதகமாக நிற்பாங்க. இப்போ எம்ப்ளாயிஸோட சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா யூனியன் போய் போராடுறது பார்த்துருப்போம். அப்புறம் வந்து சாட்டர்டே சண்டே லீவ் வேணும்னா கேட்குறது. அதுக்கப்புறம் மெயினாக வந்து டிக்னிட்டி, அதை நம்ம பார்க்கணும். மரியாதையை நடத்தணும், லேபராக இருந்தாலும் நீங்கள் மரியாதையை நடத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு அவங்க வந்து இதுக்காக நமக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லா யூனியனும் இதே மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஐடியில் வந்து இது மாதிரி யூனியன் வந்து இருக்குது. நைட்ஸ் அப்படிங்கிறவங்க தான் ஐடியோட யூனியனாக வந்து இருக்காங்க. ஃபுல் ஃபார்ம் வந்து நேசன்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எம்ப்ளாயீஸ் யூனிட். அதாவது இவங்க வந்து ஒரு லீகலாக வந்து எதாவது ப்ராப்ளம் அப்படின்னா லீகலாக நம்ம சைடு வந்து நிற்பாங்க, எம்ப்ளாயி சைடு வந்து நிற்பாங்க. இந்த நைட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க வந்து இப்போ ஏதாவது டிலே ஆன்போர்டிங்னு இருக்குது. இப்போ யாராவது செலக்ட் ஆனதுக்கப்புறம் இன்டர்வியூவில் ஆன் கேம்பஸில் செலக்ட் ஆகிருப்பாங்க. செலக்ட் ஆகிட்டு உடனே வந்து ஜாப் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. ஸோ அடுத்த வருஷம் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. ஸோ அந்த டிலேலாம் ஆச்சுன்னா இவங்க வந்து அந்த எம்ப்ளாயி சார்பாக வந்து போராடுறது, அதுக்காக வந்து லீகலாக வந்து இது பண்ணி புஷ் பண்ணுறது கம்பெனிஸை. ஸோ இது மாதிரி ஒர்க் பண்ணுறது. அப்புறம் வந்து சேலரி, அப்புறம் லீவ்ஸு, ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அப்புறம் அகாமடேஷன், ஸோ இது மாதிரி விஷயத்தில் வந்து இவங்க சப்போர்ட்டிவாக வந்து இருப்பாங்க. இந்த நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸில் இந்த 700 மெம்பர்ஸ் வந்து இவங்க வந்து 2022 வந்து கிளியர் ஆகி ஆன் கேம்பஸில் செலக்ட் ஆனவங்க. 1.5 வருஷம் கழிச்சு தான் கூப்பிட்டுருக்காங்க. இந்த 2024 அக்டோபரில் தான் வந்து அவங்களை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ 4 மந்த்ஸ்க்குள்ளேயே வந்து அவங்கள இப்படி இந்த மாதிரி வெளில அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்ஃபோசிஸ் கம்பெனி சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது யூஸ்வலாக நடக்கிற ப்ராசஸ் தான். 20 இயர்ஸாக நாங்கள் இப்படி தான் பண்ணுறோம். இன்டர்னல் அசஸ்மெண்ட்னு டெஸ்ட் வைப்போம். ஸோ அந்த இதில் வந்து ஒரு 3 ரவுண்டு அதில் யார் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்க தான் உள்ளே மத்தவங்களை வந்து வெளில அனுப்பிச்சிருவோம் தான். இது எப்பவும் நடக்கிறது தான் அப்படின்னு வந்து அவங்க தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஸோ அங்கேருந்து வெளியில் அனுப்பப்பட்ட எம்ப்ளாயிஸ் கிட்ட கேட்டு இந்த நைட்ஸ் வந்து என்ன கிளைம் வந்து வைக்கிறாங்க அப்படின்னா, இது மாதிரி வந்து ப்ராப்பராக வந்து நோட்டீஸே அனுப்பல. அது மாதிரி அக்காமடேஷன் வந்து கொடுப்பாங்க அங்கே இருக்கவங்களுக்கு, அந்த மைசூர் பக்கத்தில் அங்கேயே. ஸோ அந்த கம்பெனி பக்கத்துலேயே அக்காமடேஷன் எப்பவும் இருக்கும். ஸோ அந்த அக்காமடேஷன்லேருந்து உடனே வெளில போக சொல்கிறாங்க. 6 மணிக்குள்ளே கிளம்பணும் வெளியில் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து மகாராஷ்டிராலேருந்து வரேன், பீகார்லேருந்து வரேன் அப்படின்னு வந்து நிறைய பேர் எங்களுக்கு வந்து கிளம்புற கஷ்டமாக இருந்தது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து அவங்க எதுவும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோனு, லேப்டாப் இதெல்லாம் வந்து புடிங்கி வச்சுட்டு உள்ளே கூப்பிட்டு ரொம்ப த்ரெட்டன் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது வந்து அலிகேஷன்ஸ் தான். ஸோ இதுதான் இப்படி தான் நடந்ததா அப்படிங்கிறது தெரில. இன்னொன்று என்னென்னா, அந்த 3 ரவுண்டில் வந்து செலக்ட் ஆனவங்க முன்னாடி வந்து 50 மார்க்ஸ் வந்து இருந்தது. இப்போ வந்து 65 மார்க்ஸாக வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னும். அதேமாதிரி நெகட்டிவ் மார்க்ஸ் இருந்திருக்கு இந்த தடவை மட்டும். ஸோ இப்போ லாஸ்ட் டைம்லாம் வந்து எப்படின்னா 50 எடுத்தால் பாஸ்னும், நெகட்டிவ் மார்க்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு இருந்திருக்கு. ஸோ எல்லாம் சடனாக மாற்றி வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
பட் அங்கே இருக்க லோக்கல் லாயர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கான்ட்ராக்ட்டில் கரெக்டாக இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி 3 ரவுண்ட் கிளியர் பண்ணலைன்னா வெளியில் போகணுங்கிறதுலாம் கிளியராக இருக்குது அப்படின்னா, அதுக்கப்புறம் லீகலாக எதுவும் ஒரு நிற்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நைட்ஸ் வந்து இது எத்திக்கலி அன்ஃபேர் அப்படின்னு சொல்லி சார்பாக வந்து அவங்க மேலே கம்ப்ளைண்ட் எடுக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட்டை வந்து புஷ் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து அவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் வெல்ஃபேர் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. யூசுவலாக மிடில் சேலரியில் இருக்கவங்களாம் தூக்குவாங்க. மோஸ்ட்லி ஒரு 1 லேக் இப்போ 70,000 இந்த மாதிரி சேலரி வாங்கவங்க தூக்கிட்டு, அவங்களுக்கு ஸ்கில்லுன்னா அவங்கள தூக்கிட்டு அதுக்கு பதிலா வந்து 2 ஃப்ரெஷர்ஸ் உள்ள வைப்பாங்க. பட் இந்த டைம் வந்து ஃப்ரெஷர்ஸே வந்து கரெக்டாக இதாகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி போகுதுங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். உங்கள் நேரத்துக்கு நன்றி.